வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Chandy-Misra-Haas algorithm ஃபார் AND மாடல். இதில் ரெண்டு மாடல் இருக்குது, AND மாடலும் இருக்குது, OR மாடலும் இருக்குது. இந்த அல்காரிதம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா ஒரு டெட்லாக்கை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. டெட்லாக்னா என்னது? P1 ஒரு ப்ராசஸ் இருக்குது, P2 ஒரு ப்ராசஸ் இருக்குது, P3 ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த P1 ப்ராசஸ் P2காக வெயிட் பண்ணும், P2 ப்ராசஸ் P3காக வெயிட் பண்ணும், P3 ப்ராசஸ் P1காக வெயிட் பண்ணும். ஏன் வெயிட் பண்ணதுன்னா அதுக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வாங்கிறதுக்கு. இந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது ஒரு சர்க்குலர் ரிங்கு ஃபார்ம் ஆகிடுது, ஒரு சர்க்குலர் லூப் ஒன்று ஃபார்ம் ஆகிடுது. அப்போ தான் டெட்லாக்னு ஒன்று அக்கர் ஆகுது. இந்த டெட்லாக் இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இந்த டெட்லாக்கை டிடெக்ட் பண்ணுறதுக்கான அல்காரிதம் தான் Chandy-Misra-Haas அல்காரிதம். இதில் ரெண்டு மாடல் இருக்குது, ஒன்று AND மாடல், இன்னொன்று OR மாடல். The Chandy-Misra-Haas algorithm for AND model is a distributed deadlock detection algorithm that helps detect circular weight. அதாவது டெட்லாக் இருக்கா ரெண்டு ப்ராசஸ் மூணு ப்ராசஸ்க்கு இடையில் ஒரு சிஸ்டம்குள்ளே, between process in a system using message passing. ஸோ மெசேஜ் பாசிங் மூலிமா சிஸ்டம்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் கிட்ட ஏதாவது லூப் ஃபார்மேஷன், ஒரு சர்க்குலர் லூப் டிபெண்டன்சி ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கா, ஒரு டெட்லாக் க்ரியேட் ஆகிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அல்காரிதமை பயன்படுத்துவோம். The algorithm detect deadlock by sending a probe message. ப்ராப் மெசேஜ்னா டிவைஸ், அதனுடைய ஸ்பெஷல் மெசேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸ்னுடைய ஸ்பெஷல் மெசேஜ் between process, and if a process receive its own probe, a deadlock is confirmed. இப்போ P1 ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் வந்து P2க்கு அனுப்புது, P2னுடைய ஸ்பெஷல் மெசேஜை P3க்கு அனுப்புது, P3 கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் மெசேஜ் திரும்ப P1க்கே வந்துச்சு. என்னோட ஸ்பெஷல் மெசேஜ் எனக்கே வந்துச்சுன்னா அப்போ தான் டெட்லாக் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட், சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஆஃப் த அல்காரிதம். இந்த அல்காரிதமுடைய ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரெக்வஸ்டிங் ப்ராசஸ் சென்ட் எ ப்ராப். இப்போது ஒரு ப்ராசஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஏன் ரெக்வஸ்ட் பண்ணுறோம்? இந்த P1 ஒரு ப்ராசஸ், P2 ஒரு ப்ராசஸ். P1 என்ன பண்ணுதுன்னா P2 கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுது. ஓகேங்களா? சரி, when a process say P1 is waiting for a resource held by another process P2. ஸோ ஒரு P1 ப்ராசஸ் P2 ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுது P2 கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வாங்கிறதுக்கு. அப்படி வாங்கினோம்னா முதல்ல இந்த P1 என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பெஷல் மெசேஜ், அதாவது ப்ரோப் மெசேஜை வந்து P2க்கு அனுப்பணும். எதுக்கு அனுப்பணும்னா வெயிட்டிங் செயினை ட்ராக் பண்ணுறது. அது என்ன சார் வெயிட்டிங் செயின்னா, P2 கிட்ட இருக்கிற ரிசோர்ஸு நான் மட்டும்தான் வாங்குறேன்னா இல்லை நிறைய பேர் யாராவது ரெடியில் இருக்கிறாங்களா அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வெயிட்டிங் செயின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எத்தனாவது வெயிட்டிங்கில் இருக்கிறோம், ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ரெக்வஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட், ஃபார்வர்டிங் த ப்ரோப். இஃப் P2 இஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் எ ரிசோர்ஸ் ஹெல்டு பை அனதர் ப்ராசஸ் சே P3. ஆனால் P2 என்ன பண்ணுது, இன்னொரு ப்ராசஸ்க்கு அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ P2 என்ன பண்ணணும், P3க்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் ப்ரோப் மெசேஜை அனுப்பணும். அப்போது த ப்ரோப் கண்டினியூ அலாங் த வெயிட்டிங் செயின். அப்போது அந்த ஸ்பெஷல் மெசேஜ் என்ன இருக்குது, அந்த வெயிட்டிங் செயின்லேயே காத்துட்ருக்கு. இப்போ தான் சைக்கிளை டிடெக்ட் பண்ணுறாங்க. இஃப் எ ப்ராசஸ் சே P3 ரிசீவ் எ ப்ரோப் மெசேஜ் தட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் இட் செல்ஃப். அப்போது P3க்கு வந்து ஏதாவது ஒரு மெசேஜ், ஒரு ப்ரோப் மெசேஜ் வருது, அதோடைய மெசேஜை திரும்ப வந்துச்சுன்னா அப்போ தான் அங்கே ஒரு சைக்கிள் ஃபார்மேஷன் நடந்திருக்குன்னு தெரிய வரும். எக்ஸாம்பிள், P1உடைய ஸ்பெஷல் மெசேஜ் ப்ரோபு P1க்கே திரும்ப வந்துச்சுன்னா, நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் P1 P2 P3, P1உடைய மெசேஜ் P2க்கு போகும், P3க்கு போகும், திரும்ப P1க்கு வந்துச்சுன்னா அப்போ தான் ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். The cycle is detected, so indicating a deadlock. அப்போ தான் டெட்லாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெட்லாக் இஸ் டிடெக்டட். ஒன்ஸ் a cycle is detected, the system knows there is a deadlock and recovery actions can be initiated. ஸோ இந்த சிஸ்டம் வந்து டெட்லாக்ல இருக்குது,
அதை போய் ரெக்கவர் பண்ணிட்டு வரலான்னு போகும். ஓகேங்களா? சரி, இப்போது ஆர் மாடல் பார்ப்போம். அதே மாதிரி தான் இருக்கும், சின்னதாக ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அது லாஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சாண்டி மிஸ்ராஸ் ஆஸ் அல்காரிதம் ஃபார் ஆர் மாடல். AND மாடலில் எல்லா ப்ராசஸுமே வெயிட்டிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? அது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு வந்தாலும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், இந்த AND மாடல் ஆல் ப்ராசஸ் இன் த சைக்கிள் must be involved in the waiting chain for deadlock detection. அதாவது இந்த எல்லா ப்ராசஸ் இருக்குல்லையே, இந்த சைக்கிளில் இருக்கிற எல்லா ப்ராசஸ், இப்போ ஒரு சைக்கிள் ஃபார்மேஷனாக இருக்குது, P1 P2 P3. இந்த P1 P2 P3 மூணுமே வெயிட்டிங் செயினில் இருக்கணும். எப்போது? AND மாடலில் டெட்லாக் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஆர் மாடலில் அப்படிலாம் கிடையாது, எல்லா ப்ராசஸுமே வந்து வெயிட்டிங் செயினில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Any process involved in the cycle can trigger the deadlock detection if it is waiting for a resource held by another resource. இப்போது P1 P2 P3 இருக்குது, இவங்க 3 பேரும் வந்து வெயிட்டிங் செயினில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே டெட்லாக் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு இவங்களே மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஆர் மாடல். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும், எல்லாருமே வெயிட்டிங் செயினில் இன்வால்வ் ஆகிருக்கணும். இவங்க அப்படி கிடையாது, யாராவது ஒருத்தர், எனி 2 ப்ராசஸ் கூட ஆர் மாடல் என்ன பண்ணலாம், டெட்லாக் டிடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதுதான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். The Chandy-Misra-Haas algorithm for OR model is a deadlock detection algorithm used in distributed system similar to AND model. AND model மாதிரி தான் இந்த OR மாடலும், but with a slight difference in handling the waiting conditions. அந்த வெயிட்டிங் கண்டிஷன்ஸ் இல்லையா, அதில் ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஆர் மாடல், a deadlock occurs if any process in a cycle is waiting for a resource held by another process. ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ் கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டெட்லாக் இருக்குன்னு சொல்லிடலாம். டெட்லாக்னு டிடெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா ப்ராசஸும் வெயிட்டிங் கண்டிஷனில் தான் இருக்கணும், இன்வால்வ் ஆகிருக்குன்னு அவசியம் இல்லை. எனி ப்ராசஸ், இப்போ P1 P2 P3, ஸோ P1 P2வே வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னா அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஏதோ டெட்லாக் வந்து அக்கர் ஆக போகுதுன்னு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் பீயிங் இன்வால்வ் இன் த சர்க்குலர் வெயிட், ஸோ AND மாடலில் சர்க்குலர் வெயிட்டில் வந்து எல்லா ப்ராசஸும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் ஆர் மாடலில் எனி ஒன் ப்ராசஸ் இந்த சைக்கிள் கேன் பி த காஸ் ஆஃப் டெட்லாக். ஓகேங்களா? ஒரே ஒரு ப்ராசஸ் தான் காரணமாக இருக்கும் டெட்லாக்குக்கு. ஸோ ஆர் மாடலில் இப்போ ஸ்டெப்ஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ராசஸ் சென்ட் த ப்ரோப். இஃப் ஏ ப்ராசஸ் ஏ P1, இப்போ ப்ராசஸ் P1 என்ன பண்ணுதுன்னா P2 கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வாங்கிறதுக்கு, அக்சஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுது. If a process say P1 is waiting for a resource held by the another process P2, உடனே என்ன பண்ணோம், P1 ஒரு probe மெசேஜை சென்ட் பண்ணணும் P2க்கு. ஃபார்வர்டு த ப்ரோப். P2 என்ன பண்ணுதுன்னா P3க்காக வெயிட் பண்ணுது. இஃப் P2 is waiting for a resource held by P3, அப்போ உடனே என்ன பண்ணணும், P2 ப்ரோப் மெசேஜை P3க்கு சென்ட் பண்ணணும். ஸோ யாருக்காவது வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்க ஸ்பெஷல் மெசேஜை அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இப்போ சைக்கிள் டிடெக்ஷன் ஏற்படுது. இஃப் எ ப்ராசஸ் ரிசீவ் எ ப்ரோப் மெசேஜ் தட் வாஸ் ஒரிஜினலி சென்ட் டு இட், P1 receive its own probe message, then the deadlock is detected. அதே மாடலில் AND மாடல் மாதிரி தான் ஆர் மாடல். ஒரே ஒரு அந்த வெயிட்டிங் செயினில் மட்டும்தான் வேறுபாடு, மற்றது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ P1 P2 P3, P1உடைய மெசேஜ் P2க்கு போச்சு, P2உடைய மெசேஜ் P3க்கு போச்சு, திரும்ப P3 மெசேஜ் P1க்கு வந்துச்சு. அப்போது சைக்கிள் டிடெக்ட் ஆகிடுச்சு, டெட்லாக் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடணும். இந்த ஆர் மாடல், if any process in the chain is waiting for a resource from another process, a deadlock is confirmed when probe message loops back. அப்போது எனி ப்ராசஸ், இதுதான் எங்கள் மீனிங், எனி ப்ராசஸ் இந்த செயின், அந்த வெயிட்டிங் செயினில் எனி ப்ராசஸ் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனாலே கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அப்போது அங்கே டெட்லாக் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது
அந்த டெட்லாக் ப்ரோப் மெசேஜ் வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெட்லாக் டிடெக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் எ சைக்கிள் இஸ் டிடெக்டட் எ ப்ராசஸ் கெட் இட்ஸ் ஓன் ப்ராப் டெட்லாக் இஸ் கன்ஃபார்ம்டு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த ப்ராசஸ்க்கே திரும்ப அதோடைய ஒரிஜினல் ஸ்பெஷல் மெசேஜ் வந்துச்சுன்னா டெட்லாக் டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போது ரெக்கவரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும். ரெக்கவரி ஆக்ஷன்ஸ் கேன் பி ட்ரிகர்டு such as aborting a process and preempting a resource. ஸோ என்ன பண்ணோம், அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி புது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம் பாருங்கள். P1 is waiting for the resource held by P2. P1 வந்து P2க்கு வெயிட் பண்ணுது, P2 வந்து P3க்கு வெயிட் பண்ணுது, P3 வந்து P1க்கு வெயிட் பண்ணுது. அப்போது திரும்ப இந்த P1 வந்துருச்சுங்களா, ஒரு சர்க்குலர் ஃபார்ம். ஸோ P1 என்ன பண்ணால் P2க்கு ஸ்பெஷல் மெசேஜ் சென்ட் பண்ணுறான், P2 என்ன பண்ணுறான் P3க்கு ஸ்பெஷல் மெசேஜ் சென்ட் பண்ணுறான், P3 என்ன பண்ணுறான் திரும்ப P1க்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறான், ப்ரோப் மெசேஜ். திரும்ப என்னடா நான் அமிச்ச மெசேஜ் எனக்கே வந்துருச்சுன்னா அப்போ அங்கே கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஒன்ஸ் P1 get its own probe back a deadlock is detected. அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் எல்லா ப்ராசஸ்மே வந்து டெட்லாக் டிடெக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிருக்கணும். ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா P1 P2 P3ன்னு வச்சுப்போமே, அந்த 3 பேருமே வந்து டெட்லாக் டிடெக்ஷன் வெயிட்டிங் செயினில் இன்வால்வ் ஆகிருக்கணும் AND மாடலில். ஆனால் OR மாடலில் அப்படி கிடையாது. P1 இருந்தாலே போதும், P2 இருந்தாலே போதும், இல்லை P3 இருந்தால் போதும், P1 P2. ஸோ யாராவது எல்லாருமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாராவது 2 பேர் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட போதும், டெட்லாக் டிடெக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த மாடல். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஈஸியாக எழுதலாம் அந்த கொஷின் கேட்டால், நான் சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு. சாண்டி மிஸ்ரா ஹாஸ் அல்காரிதம் ஃபார் AND மாடல். ஸோ ஃபஸ்ட் ரெக்வஸ்ட், ஃபார்வர்ட், அப்புறம் சைக்கிள் டிடெக்ஷன், டெட்லாக் டிடெக்டட். சாண்டி மிஸ்ரா ஹாஸ் அல்காரிதம் ஃபார் OR மாடல். Process send probe, forward the probe, cycle detection, deadlock detected. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். லாஸ்ட்டில் அந்த ரெண்டுத்துக்கு மாடலுடைய டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.